புதுச்சேரியில் அனைத்து அரசு துறைகளிலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் சென்ற அரசு ஊழியர்கள் பட்டியல்களை திரட்டுமாறு கவர்னர் சி.வி. ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புதியதாக பொறுப்பேற்கும் ஆட்சியாளர்கள் அவரவர் விருப்பப்பட்ட அரசு ஊழியர்களை சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் சொந்த பணிக்கு அழைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனால் மக்கள் பணி பாதிக்கப்படுவதோடு அரசு நிதி பல கோடி வீணாக்கப்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கானோர் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமின்றி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களிடமும் பணிபுரிந்து வருகின்றனர். துறை செயலரின் உத்தரவு இல்லாமல் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பணிபுரிய ஊழியர்களை அனுப்பக்கூடாது என 14/3/2019 அன்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக கவர்னர் ராதாகிருஷ்ணனிடம் புகார் சென்றதை தொடர்ந்து முழு விவரங்களை திரட்ட உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து நிர்வாக சீர்திருத்த துறை அனைத்து துறைகளுக்கும் அவசர சுற்றுகை அனுப்பி சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு துறையிலும் தஞ்சம் புகுந்துள்ள அரசு ஊழியர்கள் பெயர் பட்டியலை கேட்டுள்ளது. அலுவலக ஆணையப்படியும் முறைப்படி உத்தரவு இல்லாமலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அனைத்து ஊழியர்களையும் திரும்ப அவரவர் பணிக்கு செல்ல நடவடிக்கை எடுப்பதோடு காலவரையற்ற செய்ய வேண்டும் என நீண்ட காலமாக போர்க்கொடி உயர்த்தி வந்தனர். கவர்னரின் அதிரடி உத்தரவு மன குமுறலில் இருந்த அரசு ஊழியர்களை நிம்மதியடைய செய்துள்ளது. மாநில வளர்ச்சி, மக்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாததால் புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள சமூக நல இயக்கங்களின் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். ஆனால் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து பற்றி எந்த மேடையிலும் அவர் வாய் திறக்கவில்லை என்றார். புதுச்சேரியை மாநில நிதி கமிஷனரில் சேர்ப்பது, மாநில கடன் தள்ளுபடி, மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட விவகாரங்களில் மக்களுக்கு அரசு மிகப்பெரிய துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டிய நேரு, புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம், ஊழல் தலை விரித்து ஆடுகிறது, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும், பிரதமர் புதுச்சேரி வந்த பொழுது பேஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவேன் என்று கூறினார். ஆனால் தற்போது வர்ஸ்டாக மாறியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறக்காமல் மக்களை வஞ்சித்து அரசு ஊழியர் நலன், காலி பணியிடம் நிரப்பாதது, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காதது, கடந்த 3 ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யாதது போன்றவைதான் புதுச்சேரியில் பாஜக படுதோல்விக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய நேரு, தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மெத்தன போக்குடன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் புகழ்வாய்ந்த பாகூர் மூலநாதர் சிவன் கோவிலின் மீது வெடிகுண்டை வீசி வெடிக்க செய்து அதனை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட புள்ளிங்கோ இளைஞர்களின் செயல் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கொள்ளை, வெடிகுண்டு வீச்சு என குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நகரப்பகுதிக்கு இணையாக கிராமப்புறங்களிலும் குற்றங்கள் பெருகி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவது தொடர்கதையாகவே உள்ளது. இந்த நிலையில் பாகூரில் பழமை வாய்ந்த மூலநாதர் சிவன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பின்பக்க சுற்றுச்சுவர்களில் ஒரு கும்பல் நாட்டு வெடிகுண்டை வீசி வெடிக்க செய்துள்ளனர். இதை வீடியோவாக பதிவு செய்த இளைஞர்கள் புள்ளிங்கோ அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் ஒரு இளைஞர் நாட்டு வெடிகுண்டை கோவில் சுவற்றின் மீது வீசுவது போன்றும் அது பயங்கர சத்தத்துடன் வெடித்து அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிப்பது போன்று பதிவிட்டுள்ளனர். மேலும் இந்த வீடியோ பின்னணியில் பேசும் நபர் ஒருவர் வெடிகுண்டு வீசும் கும்பலுக்கு ஆதரவாக அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயில் வார்டன் ஒருவர் துணையாக இருப்பதாகவும், ஆனால் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் கோவில் மீது வெடிகுண்டை வீசி வெடிக்க செய்த அதை வீடியோவாக எப்போது பதிவு செய்யப்பட்டது என்பது பற்றியும் தெரியவில்லை. இந்த வீடியோ பாகூர் பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுத்து வெடிகுண்டு வீசி வெடிக்க செய்த அதை இன்ஸ்டாவில் பதிவிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் புள்ளிங்கோ இளைஞர்களை வலை வீசி தேடி வருகின்றனர். மேலும் கோவில் சுவற்றின் மீது வெடிகுண்டை வீசி வெடிக்க செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் தாண்டி காபி ஹவுஸ் கேண்டீனை தலைமை நீதிபதி சந்திரசேகர் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தினுள் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில்
பாண்டி காபி ஹவுஸ் என்ற பெயரில் புதிய கேண்டீன் உணவகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தலைமை நீதிபதி சந்திரசேகர் குத்துவிளக்கு ஏற்றி புதிய கேண்டீனை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், பொதுச் செயலாளர் கதிர்வேல், பொருளாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கேண்டீன் நிர்வாகி முன்னாள் கவுன்சிலர் கேபிள் டிவி பாஸ்கர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் அனைவரையும் வரவேற்றார். புதியதாக திறக்கப்பட்ட பாண்டி காஃபி ஹவுஸ் இட்லி, பூரி, பொங்கல், வடை, டீ, காஃபி, தயிர் வடை, மெதுவடை உள்ளிட்ட அனைத்து வகையான சிற்றுண்டி வகைகள் மற்றும் மதிய உணவு வகைகள் தரமாகவும் குறைவான விலையிலும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் வசதிக்காக தாகம் கல்லூரி சார்பில் நிறுவப்பட்டுள்ள ஆர்ஓ வாட்டர் சிஸ்டத்தை கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த அரசு கல்லூரியில் தற்பொழுது முதல்வராக உள்ள சசிகாந்த தாஸ் உள்ளார். கல்லூரி வளாகத்தின் வெளியே நாள்தோறும் காலை, மாலை இரு வேளைகளிலும் அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் நடைபயணம் சென்று வருகின்றனர். மேலும் அங்கு சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பல்வேறு விளையாட்டுகளையும் விளையாடி வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு அப்பகுதியில் குடித்தண்ணீர் வசதிகள் எதுவும் இல்லை. இதனால் அப்பகுதியில் நடைபயணம் மேற்கொள்பவர்கள், விளையாடுபவர்கள் குடித்தண்ணீருக்காக அலைய வேண்டிய சூழல் உள்ளது. இதனை பார்த்த தாகூர் அரசு கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் தனது முயற்சியில் கல்லூரி நிதியில் இருந்து கல்லூரிக்கு வெளியே ஆர்ஓ வாட்டர் சிஸ்டத்தை நிறுவியுள்ளார். அதன் திறப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் கலந்து கொண்டு பொதுமக்கள் வசதிக்காக கல்லூரி சார்பில் நிறுவப்பட்டுள்ள ஆர்ஓ வாட்டர் சிஸ்டத்தை துவக்கி வைத்தார். கல்லூரி பேராசிரியர்கள், ஊழியர்கள் இருந்தனர். இதன் மூலம் அப்பகுதியில் நடைபயணம் மேற்கொள்பவர்கள், விளையாடும் சிறுவர்கள், இளைஞர்கள் பல பயன்பெற்றுள்ளனர். மேலும் அப்பகுதியில் பறவைகள், விலங்குகளுக்காக தண்ணீர் தொட்டியை அமைத்துள்ளார். கல்லூரி முதல்வரின் இந்த சேவையை அவ்வழியாக செல்பவர்கள் பாராட்டி வருகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திமுக துணை அமைப்பாளரும் ஒப்பனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடியின் பிறந்தநாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக கழக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு உதவிகளையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் விடியல் என்ற பெயரில் போலீசார் அவ்வப்போது திடீர் சோதனைகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பெரிய கடை காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட அனைத்து பெட்டிக்கடை, டீ கடைகளில் புதுவை அரசு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வைத்திருக்கிறார்களா, விற்பனை செய்யப்படுகின்றார்களா என்று அனைத்து கடைகளிலும் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி, சௌதன்யா மற்றும் பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் பல கலந்து கொண்டார். நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட இடங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் போட்டித் தேர்வு மையத்தில் படித்த மாணவர் பாரதி நீட் தேர்வில் 700 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் சேவைகளில் முன்னணி கல்வி நிறுவனமான திகழ்ந்து வருகிறது. அண்மையில் நடைபெற்று முடிந்த இளங்கலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் புதுச்சேரி மாநில பயிற்சி மையத்தில் பயின்றார் எஸ் பாரதி என்ற மாணவர் 2024ஆம் ஆண்டுக்கான இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான தேசிய தகுதி தேர்வில் 700 மதிப்பெண்களை பெற்ற அகில இந்திய அளவில் 1883வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். அசாதாரண சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் மையத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா கலந்து கொண்ட அசாதாரண சாதனைகளை புரிந்த மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து அவர் கூறும் பொழுது, மாணவர்களின் இது போன்ற முன்மாதிரியான சாதனைகளை தங்கள் நிறுவனம் மனதார மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறது என்றும் 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய தகுதி தேர்வு எழுதினார்கள்.
மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு பெற்றோரின் ஆதரவு ஆகியவைகள் ஒவ்வொரு மாணவர்களின் சாதனைக்கு பறைசாற்றுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மைய பேராசிரியர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை ரோடியர்கள் மைதானத்தில் அமையவுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் 3 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 30 கோடி செலவில் நடந்து வருகிறது. இதற்காக பேருந்து தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு ரோடியர்கள் மைதானத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்காக அங்கு மணல் நிரப்பப்பட்டு மேடு பள்ளங்கள் சரி செய்யப்பட்டன. அதன் பின்னர் கழிப்பிடம் கட்டப்பட்டது. மின்சார வசதி செய்யப்பட்ட ஹைமாஸ் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக ரோடியர் மில் திடலின் மைய பகுதியில் தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அங்கு குடிநீர் வசதியும் செய்யப்பட்டு வருகிறது. 3 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருவதால் விரைவில் பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. அதை ஈடு கொடுக்க முடியாமல் சாலைகள் திணறி வருகின்றன. குறிப்பாக சிக்னல்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆனால் நகர பகுதியில் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முழுவதுமாக செயல்படவில்லை. பல இடங்களில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பங்களும் சரிந்து போய் கிடக்கின்றன. சிக்னல் செயல்படாத இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் வாகன ஓட்டிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்க பணிகள் தொடங்கியுள்ளது. விரைவில் இருண்டு கிடக்கும் சிக்னல்கள் அனைத்துமே புதுப்பொலிவுடன் வாகனங்களுக்கு வழிகாட்ட உள்ளன. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.